பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான, சந்தோஷமான ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. ஆனா, அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்க முடியும்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, ஒரு குடும்பத்தோட அமைதியையே மொத்தமா குழைச்சு போட்ட ஒரு அதிர்ச்சியான வழக்க பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கதையோட மையத்துல இருக்கிறது 3 பேர் தான். அப்பா முரளி, அம்மா லதா, அப்புறம் அவங்களோட ஒரே செல்ல மகள் கீர்த்தனா. வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை வரும். ஒரு பர்ஃபெக்டான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா நிஜமாவே அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்ததா? இல்ல அந்த அமைதிக்கு கீழே யாருக்குமே தெரியாம ஒரு பெரிய புயல் உருவாயிட்டு இருந்ததா? இந்த ஒரு கேள்விதான் இந்த மொத்த வழக்கையும் தலைகீழா புரட்டி போட போகுது. சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையில ஒரு மோசமான கனவு விரிய ஆரம்பிச்சது. ஒரே ஒரு ராத்திரி, ஒரே ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தோட உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. கீர்த்தனாவுக்கு என்ன ஆச்சுன்னே யாருக்கும் புரியல. திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. டக்குன்னு சரிஞ்சு விழுந்தா. காரணமில்லாம மயக்கமானா. உடம்புல சுத்தமா சக்தியே இல்லாத மாதிரி ஒரு சோர்வு, கூடவே பயங்கரமான வயிற்று வலியும் அவள வாட்டி எடுத்தது. என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த குடும்பமே குழப்பத்திலையும் பயத்திலையும் தவிச்சுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த அதிர்ச்சியான உண்மையே தெரிய வருது. டாக்டர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் அந்த குடும்பத்தையே உழுக்குச்சு. இது சாதாரணமான ஒரு உடல்நல குறைபாடு இல்ல. இது ஸ்லோ பாய்சனிங். அதாவது யாரோ ஒருத்தர் கீர்த்தனாவோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இது ஒரு மெடிக்கல் கேஸ் இல்ல, இது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். சரி, விசாரணை ஆரம்பமாகுது. இன்ஸ்பெக்டர் திலீப் இந்த வழக்க கையில எடுக்கிறார். அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செய்யணும்னா அந்த நபரால கீர்த்தனாவ ரொம்ப சுலபமா நெருங்க முடிஞ்சிருக்கணும். அப்படின்னா குற்றவாளி அந்த 4 சுவர்களுக்குள்ளதான் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நடக்கிற குற்றங்களோட முதல் விதி என்னன்னா, குற்றவாளிய வெளியில தேடக்கூடாது, உள்ளதான் தேடணும். அந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொடூரத்தை செஞ்சிருக்கணும். இதுதான் இன்ஸ்பெக்டர் திலீப்போட முதல் யூகம். இன்ஸ்பெக்டரோட முதல் சந்தேகம் இயற்கையாவே பெற்றோர்கள் மேலதான் போச்சு. தந்தை முரளி தன் மகளோட நிலைய பார்த்து ரொம்பவே கவலைப்படுற ஒரு அப்பாவா தெரிஞ்சார். தாய் லதா பாசத்தோட இன்னொரு உருவமா அழுதுட்டே இருந்தாங்க. 2 பேர்கிட்டையும் தன் சொந்த மகளை கொல்லணும்னு எந்த ஒரு நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்ல. இப்போ இந்த வழக்கு இன்னும் சிக்கலாகுது. எந்த ஒரு தெளிவான நோக்கமும் இல்லாததால இன்ஸ்பெக்டர் திலீப் அந்த வீட்ல இருந்த ஒரே ஒரு மௌன சாட்சிய நம்புறார். அதுதான் அங்க இருந்த சிசிடிவி கேமராக்கள். அதுல ஏதாவது துப்பு கிடைக்குமா? இங்கேதான் இந்த வழக்குல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. வீட்ல 24 மணி நேரமும் ஓடுற கேமராக்கள் இருந்திருக்கு. ஆனா சில முக்கியமான நிமிடங்கள் மட்டும் அந்த ரெக்கார்டிங்ல காணாம போயிருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல, வேணும்னே சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்குன்னு தெளிவா புரியுது. இந்த டைம்லைன பாருங்க. இது ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை இல்ல. ராத்திரியில குறிப்பிட்ட சில நிமிடங்கள் மட்டும் கேமரா வேணும்னே ஆஃப் செய்யப்பட்டு திரும்ப ஆன் செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, ஒவ்வொரு தடவையும் கொஞ்ச நிமிடங்கள் மட்டும். இது ரொம்பவும் திட்டமிட்டு செஞ்ச ஒரு வேலைன்னு இன்ஸ்பெக்டருக்கு உறுதியாச்சு. அந்த சிசிடிவி பதிவுகளை இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சப்போ அவங்களுக்கு ஒரு திகிலூற்ற துப்பு கிடைக்குது. கேமரா அணைக்கப்படுறதுக்கு சில நொடிகள் முன்னாடி ஒரு நிழல், ஆமா, முகம் தெரியல, வெறும் ஒரு உருவம் மட்டும் நகர்றது தெரியுது. யார் அந்த மர்மமான நிழல்? இப்போ கதை மருத்துவமனைக்கு திரும்புது. கீர்த்தனா கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வர்றா. அவளால இப்போ மெதுவா பேச முடியுது. இன்ஸ்பெக்டர் அவகிட்ட விசாரிக்க போறாரு. கீர்த்தனா சொன்ன அந்த ஒரு வாக்கியம் இந்த வழக்கோட போக்கே மாத்துச்சு. அவர் ரொம்ப பலவீனமான குரல்ல சொன்னா, எனக்கு எனக்கு விஷம் கொடுக்கறவங்க இந்த வீடுக்குள்ளதான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் இப்போ உறுதியாச்சு. இப்போ ஒரே கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும். சிசிடிவில தெரிஞ்ச அந்த நிழல் யார்? கீர்த்தனா சொன்ன அந்த நபர் யார்? விசாரணை அதோட உச்சக்கட்டத்தை நெருங்குது. ஒரு பக்கம் கீர்த்தனாவோட வாக்குமூலம், இன்னொரு பக்கம் கேமராவுல பதிவான அந்த நிழல். இந்த 2 துப்பையும் ஒன்னா வச்சு பார்த்த போலீஸ் அந்த முகமூடிக்கு பின்னால இருந்த நிழலோட உண்மையான முகத்தை நெருங்குனாங்க. அந்த நிழல் வேற யாரும் இல்ல, கீர்த்தனாவோட சொந்த அம்மா லதா. உலகத்துக்கே பாசத்தோட மறு உருவாக தெரிஞ்ச ஒரு தாயா இந்த கொடூரத்தை செஞ்சாங்களா? இந்த உண்மையால எல்லாருமே உறைஞ்சு போனாங்க. யார் செஞ்சாங்கன்ற கேள்விக்கே பதில் கிடைச்சிடுச்சு. ஆனா அதைவிட பயங்கரமான கேள்வி ஏன் செஞ்சாங்கன்றதுதான். லதா ஏன் இப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் வெறுப்பில்ல, தாங்க முடியாத மன அழுத்தம், வாழ்க்கையில ஏற்பட்ட விரக்தி, கடைசியா தன் மகளை பாதுகாக்கணும்னு அவங்க மனசுல உருவான ஒரு வக்ரமான திரிந்த எண்ணம்.
அதுதான் அந்த கொடூரமான செயலுக்கு காரணம். சுருக்கமா சொல்லணும்னா லதாவோட நோக்கம் தன் மகளை கொல்லணும்னு இல்ல, அது ஒரு முழுமையான மனரீதியான சரிவு. தன்னோட வாழ்க்கை தன் கட்டுப்பாட்டை விட்டு போறதா அவங்க உணர்ந்திருக்காங்க. அப்போ தன் மகளையாவது தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு ஒரு தவறான எண்ணத்துல இந்த கொடூரத்தை செஞ்சிருக்காங்க. இந்த முழு வழக்கும் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம தினமும் கூடவே இருக்கிற பேசுற மனுஷங்களோட மனசுக்குள்ள உண்மையிலே என்ன ஓடுதுன்னு நம்மால என்னைக்காவது முழுசா புரிஞ்சுக்க முடியுமா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இப்படி எத்தனை ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குதோ?